ஒரே ப்ராடக்ட், ஒரே குவாலிட்டி, ஒரே சப்ளையர். ஆனா ஒருத்தன் 299 ரூபாய்க்கு விற்கிறான், இன்னொருத்தன் 999 ரூபாய்க்கு விற்கிறான். உங்களுக்கு என்ன தோணுது? 299 ரூபாய் ப்ராடக்ட் தான் அதிகமா சேல் ஆகும்னு. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? பல நேரத்துல 999 ரூபாய் ப்ராடக்ட் தான் அதிகமா சேல் ஆகுது. இது மார்க்கெட்டிங் மேஜிக்கும் இல்ல, அட்வர்டைசிங் ட்ரிக்கும் இல்ல, கஸ்டமரோட சைக்காலஜி. வணக்கம் டு எவ்ரிஒன். நீங்க ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்ண போறீங்கனாலும் சரி, இன்னைக்கு நான் சொல்ல போற கான்செப்ட் உங்க சேல்ஸ் பத்தி யோசிக்கிற மெத்தடையே மாத்திடும். ரொம்ப செல்லர்ஸ் ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க. சேல்ஸ் கம்மியா இருந்தா உடனே பிரைஸ் கம்மி பண்ணிடுறாங்க. ஆனா கஸ்டமர்ஸோட மைண்ட் எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு கஸ்டமர் சைக்காலஜியோட பவர்ஃபுல்லான சீக்ரெட்டை பார்ப்போம். இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஓனர். நல்ல ப்ராடக்ட் இருக்கு, குவாலிட்டி இருக்கு, பேக்கிங் நல்லா இருக்கு, ஆனா ஆர்டர்ஸ் வரல. உடனே என்ன பண்ணுவீங்க? மோஸ்ட் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆஃபருங்கிற பேர்ல பிரைஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க. 999 ரூபாய் ப்ராடக்டை 799 ரூபாவா சேஞ்ச் பண்ணுவாங்க. 799 ரூபாய் ப்ராடக்டை 599 ரூபாவா சேஞ்ச் பண்ணுவாங்க. 599 ரூபாய் ப்ராடக்டை 399 ரூபாவா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குமான்னு பார்த்தா ஆகிருக்காது. ப்ராஃபிட் தான் குறைஞ்சிருக்கும். கடைசியில செல்லர்ஸ் யோசிப்பாங்க, என் ப்ராடக்ட் நல்லா இருந்தும் ஏன் சேல் ஆகல? இதுதான் பல ஆன்லைன் பிசினஸ் ஓனர்ஸ் ஃபேஸ் பண்ற பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். ஆக்சுவலி கஸ்டமர் சீப்பஸ்ட் ப்ராடக்ட் தான் வாங்குவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கஸ்டமர் சீப் ப்ராடக்ட் வாங்குறதில்ல, ரிஸ்க் கம்மியா இருக்கிற ஆப்ஷனை தான் வாங்குறாங்க. இதை புரிஞ்சுக்க ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போம். ஒரே வயர்லெஸ் ஹெட்ஃபோன் 3 செல்லர் சேல் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். செல்லர் ஏ பார்த்தீங்கன்னா 299 ரூபாய்க்கு விற்கிறாங்க. செல்லர் பி 599 ரூபாய்க்கு விற்கிறாங்க. செல்லர் சி 999 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மூணுமே சேம் ப்ராடக்ட். இப்போ கஸ்டமர் வெப்சைட் ஓப்பன் பண்றாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? 299 ரூபாய் பார்த்து ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா, குவாலிட்டி எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணுவாங்க. 999 ரூபாய் ப்ராடக்ட் பார்த்து ப்ரீமியமா இருக்க போலன்னு நினைப்பாங்க. 599 ரூபாய் ப்ராடக்ட் பார்த்து சேஃப் ஆப்ஷன் போல நம்ம பட்ஜெட்டுக்கும் இருக்குன்னு நினைப்பாங்க. இதுதாங்க ஹியூமனோட சைக்காலஜி. அருண்னு ஒரு பிஸ்னஸ் ஓனர். அவர் ஒயர்லெஸ் ஆக்சசரிஸ் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகினிங்ல ரொம்ப கான்ஃபிடென்ஸா இருந்தாங்க. ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. காம்படிட்டரை விட கம்மியான பிரைஸ்லயும் வச்சிருந்தாரு. ஆனா ஆர்டர்ஸ் தான் வரல. டெய்லி டேஷ்போர்ட் ஓப்பன் பண்றாரு, விசிட்டர்ஸ் வராங்க, ப்ராடக்ட் பார்க்குறாங்க, கார்டுக்கும் ஆட் பண்ணுவாங்க, ஆனா பர்ச்சேஸ் பண்ணாம போயிடுவாங்க. அவருக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஒருவேளை பிரைஸ் அதிகமா இருக்கும்னு நினைச்சு பிரைஸை ரெடியூஸ் பண்ணாரு. ஸ்டில் ரிசல்ட் வரல. ஒன் டே அவர் ரெகுலரா கஸ்டமர் கிட்ட பேசினாரு. கஸ்டமர் சொன்ன ஆன்சர் அவரை ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நான் உங்க ப்ராடக்ட் பார்த்தேன், ஆனா பிரைஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, அதனால குவாலிட்டி மேல கான்ஃபிடன்ஸ் வரலன்னு சொல்றாங்க. இதனால அருணுக்கு அப்பதான் புரிஞ்சுது, கஸ்டமர் ப்ராடக்ட் வாங்கல, ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் தான் வாங்குறாங்கன்னு. நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போறீங்க, மெனுல பிரியாணி 20 ரூபான்னு போட்டிருக்காங்க, வாங்குவீங்களா? ப்ராபப்ளி இல்ல. ஏன்? பிரியாணி மோசமா இருக்கும்னு இல்ல, ட்ரஸ்ட்டும் வராது. அதே மாதிரி தான் ஆன்லைன் ஷாப்பிங்லயும் நடக்குது. பிரைஸ் இட்செல்ஃப் பிகம்ஸ் ஏ சிக்னல். கஸ்டமர் பிரெயினுக்கு அதுவே ஒரு மெசேஜ் கொடுக்குது, இந்த ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்குமா, இந்த செல்லர் ஜென்யூனானு. கஸ்டமர் பிரெயின் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுது. ஹை பிரைஸ் ஈக்குவல் டு ஹை குவாலிட்டி. இது எப்பவுமே ட்ரூ இல்லை, ஆனா பிரெயின் அப்படிதான் திங்க் பண்ணுது. ஆப்பிள் ஃபோன், லக்ஸரி வாட்சஸ், ப்ரீமியம் பெர்ஃப்யூம்ஸ், பிராண்டட் ஷூஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல எக்ஸ்பென்சிவ், ஆனா பீப்புள்ஸ் அதே தான் வாங்குறாங்க. ஏன்? ப்ராடக்ட் மட்டும் இல்ல, வேல்யூ பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறாங்க, ஸ்டோரி கிரியேட் பண்ணிக்கிறாங்க, ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க, பிராண்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதனால கஸ்டமர்ஸ் பிரைஸ் பார்க்காம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட், காம்ப்ரமைஸ் எஃபெக்ட். கஸ்டமருக்கு 3 ஆப்ஷன் கொடுங்க, 299, 599, 999. மோஸ்ட் பீப்புள் மிடில் ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்? சீப்பஸ்ட் இஸ், காஸ்ட்லியஸ்ட் எக்ஸ்பென்சிவ், மிடில் சேல். அதனால பிரைசிங் ஸ்ட்ராட்டஜியும் பிசினஸ்ல ரொம்ப முக்கியம். ஸோ சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணலாம்? பிரைஸ் ரெடியூஸ் பண்ணாம வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட் ஃபோட்டோஸ், கஸ்டமர் ரிவ்யூஸ், ட்ரஸ்ட் பேட்சஸ், கிளியர் ரிட்டர்ன் பாலிசி, ஃபாஸ்ட் டெலிவரி இன்ஃபர்மேஷன், ப்ரொஃபஷனலான வெப்சைட், பிராண்ட் ஸ்டோரி, இந்த எல்லாமே கஸ்டமரோட கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்ணும். அப்போ பர்ச்சேஸ் சேஞ்சஸும் அதிகமாகும்.
அதனால தான் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மார்க்கெட் பிளேஸில் மட்டும் டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஓன் பிராண்ட் கிரியேட் பண்ணுவாங்க, ஓன் ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஈகிளாஸ் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் ஹெல்ப் பண்ணுது. இந்த வீடியோல ஒரு முக்கியமான லெசன் இருக்கு. கஸ்டமர்ஸ் சீப்பஸ்ட் ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க. கஸ்டமர் பெஸ்ட் வேல்யூன்னு நம்புற ப்ராடக்ட் தான் வாங்குவாங்க. நீங்க சேல் பண்றது ப்ராடக்ட் இல்ல, ட்ரஸ்ட், கான்ஃபிடன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ். அதை பில்ட் பண்ண தெரிஞ்சாலே 299 ரூபா ப்ராடக்ட் விட 999 ரூபா ப்ராடக்ட் ஃபாஸ்ட்டாக சேல் ஆகும். உங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசை இருந்தாலும் சரி, ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் பிராண்ட் கிரியேட் பண்ணணும்னாலும் சரி, ஈகிளாஸ் ஆப் யூஸ் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில்ஸ் இருக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.